வணக்கம். நான் உங்கள் ஆசிரியர் தர்மராஜ். இன்றைய பதிவில் எளிமையான பயிற்சிகள் மூலயமாவே இந்த உடலை எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக வச்சுக்கலாம், பலமாக வச்சுக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு சில விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நாம் தினந்தோறும் 1 மணி நேரம் உடற்பயிற்சி பண்ணோம், நல்லா பலமாக இருக்கணும்னா நல்ல பலமான பயிற்சிகளை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் இது எல்லாருக்கும் ஒத்து வருமானா, நேரம், சூழல், காலம், வளம், நலம் இது எல்லாத்தையும் கருத்தில் எடுத்துகிட்டு வந்தோம்னா கொஞ்சம் கடினம். அதனால எல்லோருமே செஞ்சு பார்க்கணும். ஆனால் நல்ல பலம் இருக்கணும், உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான ஒரு சில எளிமையான பயிற்சிகள்லாம் இருக்குது. இது எப்படிங்க பலம் கிடைக்கும், ஆனால் ரொம்ப எளிமையான பயிற்சின்னு சொல்கிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். அதை செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். நான் ஒவ்வொன்றா தெளிவான முறையில் செஞ்சு காமிக்கிறேன். இதில் நிறைய பயிற்சிகள் இருக்குது. அதில் ஒரு 2 பயிற்சி மட்டும் இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்குறேன். அதாவது நம்முடைய வகுப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா, வாரத்துக்கு 3 நாள் அல்லது 2 நாள் தான் நம்ம வகுப்பு எடுப்போம். இந்த வகுப்புக்கு வரும்போது நான் என்னமா சொல்லுவேன், 2-3 நாள் இங்கே நீங்கள் பயிற்சி பண்ணுறீங்க, மற்ற நாட்கள் நீங்கள் வீட்டிலேயே பயிற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் சூழல் வீட்டில் பயிற்சி பண்ணுற மாதிரி இருக்குமானா எல்லோருக்கும் அப்படி இருக்காது. அதனால் என்ன பண்ணுவாங்க, சில இடத்துல பயிற்சியை நம்ம விடுற மாதிரி இருக்கும், பயிற்சி பண்ண முடியாமலும் போகும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழலில் இந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சாலே போதும். இந்த உடம்புக்கு என்ன கிடைக்கணுமோ, எந்த மாதிரியான பலம் கிடைக்கணுமோ எல்லாமே தெளிவாக அதில் கிடைக்கும். எல்லா உறுப்புகளும் தெளிவான முறையில் அதில் இயங்கும். அதுக்கான அடிப்படை பயிற்சிகளை இன்னைக்கு சொல்கிறேன். அடுத்தடுத்த பதிவுகளில் ஒவ்வொன்றா என்ன பண்ணுறேன், எளிமையான பயிற்சி ஆரம்பம் சொல்லி 1, 2ன்னு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ முதலாவது பயிற்சியாக நம்ம என்ன செய்யணும்னு பாருங்க. இப்படி உக்காந்துக்கணுங்க. இப்படி எல்லாராலையும் இப்போ எடுத்த உடனே என்ன பண்ணுவேன், இப்படி உட்காந்த உடனே எல்லாராலையும் எங்களால் இப்படி உட்கார முடியாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி தரையில் உட்கார முடியாதவங்க என்ன பண்ணுங்க, ஒரு பெட்டோ இல்லை குஷனோ இல்லை தலைவாணியோ பில்லோ ஏதோ ஒன்று வச்சு அதில் உட்காந்து பழகுங்க. அப்படியும் இல்லைன்னா எனக்கு இந்த மாதிரி என்னால் உட்காரவே முடியல, என் முட்டை நான் இப்படி மடக்கவே முடியாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு சேர் ஒன்று போட்டுக்கோங்க. சேர் போட்டு சேரில் என்ன பண்ணுங்க, காலை தொங்க போட்டு உட்காந்துக்கோங்க. அதாவது முடியாத பட்சத்துக்கு என்னால் 1 நிமிஷம் முடியும், என்னால் 2 நிமிஷம் முடியும் அப்படின்னு இருந்தால் தயவு செஞ்சு இதுலேயே உட்காந்து இந்த பயிற்சி பண்ணால் ரொம்ப சரியாக இருக்கும். சரிங்களா? முதலாவது அப்படி உட்காந்துட்டோம். உட்காந்து இந்த கையை என்ன பண்ணோம், இப்படி வச்சிடணுங்க. இப்போ நான் நேராக இருக்கேன்னா, அப்படியே உடல் நேராக இருக்கா, இப்படி வச்சுட்டேன். இப்போ நான் என்ன செய்யறேன்னு பாருங்க, அப்படியே பொறுமையாக கீழே குனிகிறேன், திரும்ப பொறுமையாக மேலே எந்திரிக்கிறேன். நீங்கள் கவனிச்சிருக்கலாம், நான் திரும்ப இந்த பக்கம் திரும்பி செஞ்சு காமிக்கிறேன். இப்படி இருக்கிறேன், கீழே குனிகிறேன், மேலே எந்திரிக்கிறேன். இந்த நான் கீழே குனியும் போது பாருங்க, மூச்சை என்ன பண்ணணும், மூக்கு வழியா நம்ம விடுறோம். அப்ப மேலே எந்திரிக்கும் போது நீங்க மூச்சை இழுக்கணுமா நீங்க கேட்கலாம். நீங்க மூச்சை இழுக்கிறதுல கவனம் செலுத்தவே வேண்டாம், மூச்சை விடுறதுல மட்டும் கவனம் செலுத்துங்க. இங்க பாருங்க, கீழே போறோம், மூச்சை விட்டாச்சு, மேலே வந்துட்டோம். அது மூச்சை இழுக்கிறது இழுக்காது அப்படியே ஃப்ரீயா விட்டுறலாம். திரும்ப இதுதான் செய்ய போறோம். இந்த பயிற்சி என்ன செய்யணும்னா, ஒரு 24 எண்ணிக்கை பண்ணணும். தொடர்ச்சியா விடாம செய்யணும். மேல வரும்போது என்ன பண்ணுது, இப்படி அண்ணாந்து பாக்குறதோ உடம்பு இப்படி விடிக்கிறதோ வேண்டாம். கீழே நேரா கீழே போறீங்க, நேரா இருங்க, திரும்ப கீழே போங்க, நேரா வாங்க. சரியா? இதுதான் இந்த பயிற்சி. ஒரு 24 எண்ணிக்கை செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்தது என்ன பண்ணுங்க, கால்களை நீட்டி, நான் 24 செஞ்சாச்சா, இப்போ என்ன பண்ணுங்க, கால்களை நீட்டி கொஞ்சம் தளர்வு பண்ணிக்கோங்க. திரும்பவும் என்ன செய்யணும், ஒரு 24 எண்ணிக்கை திரும்ப இப்படி உட்காந்துட்டு செய்யணும். அதாவது நான் இப்போ எதுக்கு என்ன சொன்னேன்னா, சிம்பிளான எக்ஸசைஸு, ஆனால் நல்லா பலம் கொடுக்குன்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் ஒரு கேள்விகள், எப்படிங்க எவ்வளோ சிம்பிளாக செஞ்சால் பலம் கொடுக்குமானா, இப்போ நான் முதல்ல அடிப்படையை தான் செஞ்சு காமிக்கிறேன். இது போக போக உங்களுக்கு என்ன பண்ணும், எப்படி இதில் பலம் சேர்க்கணுங்கிறத நான் சொல்கிறேன். இன்னைக்கு பிகினர்ஸ்க்கான மெத்தடை மட்டும்தான் நான் இதில் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ இப்படி உட்காந்தோம், என்ன பண்ணுறோம், கீழே போயாச்சு, மேலே வரும், கீழே போயாச்சு, மேலே வரும். இந்த கையை என்ன பண்ணுறது, இப்படி போயிடக்கூடாது, இப்படி இந்த கை இப்படி போயிடக்கூடாது. இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். இந்த பயிற்சி நம்மளை அறியாமல் இந்த கை இப்படி போயிடும். ஒரு சில பேர் வயிறு கொஞ்சம் பெருசாக இருக்குது, என்னால் இந்த பயிற்சினா கையை 2 என்ன பண்ணீங்க, சைடில் வச்சுக்கிட்டு அப்படியும் செய்யலாம். இப்படி செஞ்சாலும் ஓகே. இந்த வயிறு இவ்வளோதான் போதா, பரவாயில்ல, போயிட்டு வந்துருங்க, போதா போயிட்டு வந்துருங்க. எப்படி வேணாலும் செய்யலாம். ஆனால் இந்த முறையை மட்டும் தெரிஞ்சுக்க, நான் எப்படி குனிஞ்சு எப்படி எந்திரிக்கிறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு எளிமையான பயிற்சி. இந்த பயிற்சியை இப்போ செய்யணும்னா இதற்கு முன்னாடி நான் என்ன செஞ்சுருக்கணும்னு ஒரு கேள்வி ஒன்று வரும். அதாவது ஒரு வார்ம் அப், உங்கள் உடம்பை தயார்படுத்துறதுன்னு ஒன்று இருக்குங்க. இந்த உடம்பை தயார்படுத்தி நீங்கள் பயிற்சி பண்ணீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும்.
அப்ப தயார்படுத்துதலா என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம ஓம்காரம் செய்யலாம், இல்லைன்னா பிரம்மரி செய்யலாம். இப்போ ஓம்காரம்னா என்னன்னா, நல்லா மூச்சு இழுக்கிறோம். ஓ இந்த மாதிரி செய்யலாம் ஓம்காரம். அப்படி இல்லைன்னா பிரம்மரி. இங்க பாருங்க, பிரம்மரின்னா இந்த கையை எப்படி வச்சு அதெல்லாம் வேண்டாம். சாதாரணமா இப்படி உட்காந்துட்டு இந்த மாதிரி உங்களால எவ்வளவு நேரம் சொல்ல முடியுமோ அழுத்தமா அவ்வளவு நேரம் நீங்க சொல்லி பழகலாம். இந்த பயிற்சியை வார்மப்பா வச்சுக்கோங்க. அதாவது காலையில இந்த பயிற்சியை செய்யணும். மற்ற நேரங்களை விட காலையில செய்யறது ரொம்பவே முக்கியமானது. காலையில எந்திரிச்ச உடனே தலையோட குளிக்கணும். முதல் வேலை அதுதான். காலையில் எந்திரிச்சிட்டோமா, முதல்ல நம்முடைய வயிற்றுல இருக்க கழிவெல்லாம் வெளியேற்றுறோம். இந்த கழிவை வெளியேற்றதுக்கு அப்புறம் என்ன பண்ணும், தலையோட குளிக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இது கீழே குளிப்பாங்க. அதனால நான் தலையோட குளிக்கணும். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, தலையோட குளிக்கணும். தலையோட குளிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்யணும், வந்துட்டு அடுத்த வேலை இந்த வேலையா இருக்கணும். அதாவது கண்களை மூடி நேரா நிமிர்ந்து உட்காந்து நல்லா ஒரு 12 முறை இம்மோ அல்லது ஓமோ சொல்லுங்க. நல்லா அழுத்தமா சொன்னதுக்கு அப்புறமா கால்களை மடக்கி உட்காந்து இந்த பயிற்சி, 2வது பயிற்சி. இது என்ன பண்ணுங்க, கீழே போய் மூச்சை விடுறீங்க, மேலே வரீங்க, கீழே போய் மூச்சை விடுறீங்க, மேலே வரீங்க. முதல்ல நான் என்ன சொன்னேன், பொறுமையா செய்யுங்க. உங்களுக்கு பழகிடுச்சா, கொஞ்சம் வேகம். அப்படி நல்லா மூச்சை விட்டு வேகமா செய்யலாம். இந்த பயிற்சி எத்தனை முறை செய்யலாம்னா, ஒரு 6 முறை செய்யலாம். 24 24 24ன்னு ஒரு 6 முறை செஞ்சு பார்க்கலாம். இந்த பயிற்சி நீங்க 6 முறை இல்லை, 2 முறை செஞ்சாவே எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த பயிற்சி என்ன பண்ணுங்க, சரி இவங்க என்ன சொன்னாங்க ஆரம்பத்துல, ரொம்ப எளிமையான பயிற்சி, உடம்புக்கான 1 மணி நேரம் பயிற்சி செஞ்சு பலமான பயிற்சிலாம் செஞ்சா எப்படி பலம் கிடைக்குமோ அந்த அளவு கிடைக்கும்னு சொன்னாங்கல்ல. அது எப்படி இதுல கிடைக்கும்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, நீங்க முதல்ல என்ன பண்ணுங்க, ஒரு நாள் மட்டும் இந்த பயிற்சியை செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும். அதான் 6 செட்டு சொன்னேன் நான். 24 எண்ணிக்கையில் 6 செட்டுலாம் நீங்க செய்றீங்கன்னா அப்ப தெரியும், ஆஹா ஓ இந்த அளவுக்கு விஷயம் இருக்கா அப்படின்னு. அதனால என்ன பண்ணுங்க, இந்த பயிற்சியை தொடர்ச்சியா ஒரு 24 24ன்னு ஒரு 4 அல்லது 5 6 எண்ணிக்கையில செஞ்சு பார்த்துட்டு ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுங்க, இன்னைக்கு எப்படி இருக்கு, நான் செஞ்சு முடிச்சது எனக்கு என்ன நடந்தது, எந்த மாதிரியான ஒரு உணர்வு இருக்குங்கிறத நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு ஆய்வு செஞ்சு ஒரு எழுதி வச்சுக்கோங்க. எதற்காக அப்படி சொல்றேன்னா, அப்பதான் உங்களுக்கு தெரியும் நான் ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி செஞ்சிருக்கேன், இப்படியெல்லாம் எனக்கு மாற்றம் கிடைச்சிருக்கு அப்படின்னு. இந்த பயிற்சி செய்யும்போது ஏதாவது அசௌகரியம் இருக்குமானா, ஒரு சில பேருக்கு கொஞ்சம் ஏன்னா தொடர்ச்சியா செய்யும்போது கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருக்கலாம். அது ஒரு சில பேருக்கு புதுசா செய்யறவங்க கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருக்கலாம். அதை பத்தி நீங்க ஒன்றும் பொருட்படுத்த வேண்டாம். ஒரு செட்டு முடிச்சிட்டீங்களா, அப்படியே என்ன பண்ணுங்க, ரிலாக்ஸா கண்களை மூடி கை காலை நீட்டி தரையில படுத்துதுங்க. திரும்ப 2வது செட்டு எந்திரிச்சு என்ன பண்ணுங்க, வஜ்ராசனத்துல உட்காந்து திரும்பவும் செய்யுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு செட்டுக்கும் இடையில ஓய்வெடுத்து நீங்க பயிற்சி செய்யலாம். அதாவது உங்களால முடியும்னா ஒரே ஸ்ட்ரெச்சில் 120 செய்யலாம். இல்லை என்னால முடியாது அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், 24 24 ஒரு 4 செட்டு 6 செட்டு செய்யலாம். முதல்ல இந்த பயிற்சியை செஞ்சீங்க. இந்த பயிற்சியை செஞ்சுட்டு எனக்கு ஒரு பதிவு கொடுங்க. அதாவது ஒரு கமெண்ட் என்ன பண்ணுங்க, எப்படி இருந்தது என்ன. அதாவது நம்மளுடைய வகுப்புல என்ன சொல்லிருக்கேன்னா, பயிற்சி நீங்க தினந்தோறும் செஞ்சுட்டீங்கன்னா நமக்குன்னு ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப்ல என்ன பண்ணுவோம், நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு கொடுங்கன்னு கேட்டிருக்கேன். அதே போல நீங்க நம்ம பொதுமக்களுக்கு நம்ம என்ன சொல்றோம்னா, நீங்க இந்த பயிற்சியை செஞ்சீங்களா, செஞ்சுட்டு என்ன பண்ணுங்க, கமெண்ட்லயோ இல்லை எனக்கு ஒரு மெசேஜோ கொடுக்கலாம், நான் செஞ்சேங்க எனக்கு இந்த மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லி. நான் அதற்கு ஏற்றாறு போல அடுத்தடுத்த பயிற்சிகளை நான் உங்களுக்கு இன்னும் இதுக்கு அடுத்தது இந்த ஒரு பயிற்சியா சொன்னேன். இன்னும் இது மாதிரி நிறைய பயிற்சிகள் இருக்கு. அது ஒண்ணா அடுத்தடுத்த பதிவுகளில் கொடுக்குறேன். இந்த பயிற்சி உங்களுக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கும். இந்த பயிற்சியை நீங்க செஞ்சு பார்த்து உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்க, உணர்ந்தீங்கன்னா உங்களுடைய நட்புகளோடையும் உங்களுடைய உறவுகளோடையும் நீங்க பகிர்ந்துக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.